வேறு ஏதாவது கமிஷன் வாங்குதா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இனியன் முன் வச்சிருக்கிறாரு. ரொம்ப தவறான முறையில் மோடி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு. இந்நேரம் அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கள வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து மத கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசுகிறாரு அப்படின்றத இனியன் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். மோடி அவர்களுடைய பேச்சு சரியானது தானா? காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்களா? என்ன எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர்களும் ஜீ தமிழ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை. சார் உங்கள் ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்லை சார், மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? சொல்லுங்க சார். கிளியரா இருக்கா? பேச கிளியரா இருக்கா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இப்போ வந்து நம்ம விவாதத்துல வந்து நம்மளுடைய ராபர்ட் இனியன் சார் வந்து சொன்னாரு, அதாவது ஜிடிபில வரல அது வரல அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. பேஸ்ட் ஆன் IMF டேட்டா இந்தியா இஸ் கரண்ட்லி பிளேஸ்ட், என்ன புரியுதுங்களா? அதாவது இது வந்து எப்போ டேட்டான்னு வந்து பாத்தீங்கன்னா 5th December 2023 நடந்திருக்கு இந்த டேட்டா. சரிங்களா? அதுல வந்து IMF என்ன சொல்றது, 5th largest எக்கனாமியா இருக்கு. இது வந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய போக்கு அப்படின்னு பார்க்கும்போது IMF என்ன சொல்லுதுன்னா இட் வில் பி 3rd world's largest economy அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ இந்திய நாணய நிதியம் அதாவது 2030 வந்து இத வந்து நிலைநாட்டும் அப்படின்றது S&P குளோபல் அப்படின்ற குளோபல் கிரெடிட் அவுட்லுக் 2024 ரிப்போர்ட்ல வந்து டைட்டில் ஆயிருக்கு. ரிஸ்க் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. எவ்வளவு US$ 3.5 trillion in 2022 to 7.3 trillion by 2030 அப்படின்றதெல்லாம் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ நம்ம வந்து அதை சர்பாஸ் பண்ணிருக்கோம். 4th பிளேஸ்ல இருந்து கடந்து 3rd பிளேஸுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறோம். சோ இது 2nd largest economy in Asia Pacific region. அதுதான் வந்து அந்த உண்மைகளை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது IMF டேட்டால இருக்கு, எல்லாமே டேட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து விஷயம் வந்து சொன்னாங்க, இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட தாலி அருந்துரும் அப்படின்லாம் பேசியிருக்காரு அப்படின்றது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களோட தாலி அருந்து போச்சு. அதை வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வேஸ்டான ஆட்சி, 50 வருஷம் வந்து ஒரு வேஸ்டான ஆட்சி நடத்திருக்காங்க. காஷ்மீரி இந்துக்கள் வந்து அந்த 98 பீரியட்ல வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டு பல லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அகதிகளாக பல இடங்களுக்கு பறந்து விரிந்து ஓடிவிட்டார்கள். இப்போ 2017 PDP அது இல்லாம வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி நடந்தது. அதுல வந்து அருமையான ஒரு இதை கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா அசம்பிளியில வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அனைத்து காஷ்மீரி இந்துக்களும் வந்து திரும்பி வரலாம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும், அவர்களுக்கு விடுபட்ட இடங்கள் வந்து மீட்டெடுக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வந்து திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ். அத மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அங்க இருக்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து தவறு ஏற்கனவே இழைக்கப்பட்டிருக்கு இந்துக்களுக்கு. இது வந்து ஏற்கனவே சுதந்திரம் நாடு பிரிந்த பிற்பாடு, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிற்பாடு சரியான முறையிலே அதை வந்து பிரிக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இருந்த ஹரிசிங் ராஜா அப்படின்றவர் வந்து அதை தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்க வந்து இந்தியாவோட தான் இருக்க விரும்புறோம். அதெல்லாம் ஓகே சார். நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்றது மோடி அவர்கள் பேசினது சரியா? அதுதான் விஷயம். அதுதான் சார். அது எதுக்கு சொல்றாங்கன்னா வக்ஃப் போர்டுன்னு ஒண்ணு உருவாக்கி இவங்களே ஒரு ஆக்ட் எல்லாம் உண்டு பண்ணி எதுவுமே இல்லாத இவர் சொல்றாரு பாருங்க, ராபர்ட் இனியன். பிரிட்டிஷ்காரனே வந்து சொல்லல. பிரிட்டிஷ்காரன் யாருங்க? அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம்? நாட்டை கொள்ள அடிக்க வந்தவன், நாட்டை கொள்ள அடிக்க வந்தவன்னு நீங்க ஆதரிக்கிறீங்களா? பிரிட்டிஷ்காரனே சொல்லலன்றீங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க பிரிட்டிஷ்காரன் கால கழுவிதான் 50 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கீங்க. நான் அப்படியே வெளிப்படையா சொல்றேன், அவங்களோட கால கழுவி ஆட்சி நடத்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து 2014, அதாவது 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிற்பாடு, அதுக்கு முன்னாடி 2014 காங்கிரஸ் வந்த இது
பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இன்னைக்கு சுயமரியாதை என்ற போக்கிலே பாரத தேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து ரூபே கார்டு இந்தியாவோட பண பரிவர்த்தனை மூலமா பல இடங்கள்ல இந்தியாவோட ருப்பி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வளர்ந்து கொண்டே வந்து ஓகே சார். இப்போ இதுதான் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் அப்படின்னு பேசுறது யாரு சொல்றாங்க? யாரு அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்றது அததான் சார். வக்ஃப் போர்டு நினைச்சா, அதாவது நான் ஒரு ஆன்மீகத்துல இருக்கேன்னா இஸ்லாம வந்து நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். சரி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம்ல வந்து உலகளாவிய அளவுல வந்து எல்லா சொத்துக்களுமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? அதுல வந்து இஸ்லாம்ல வந்து நாடு பவுண்டரி எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எந்த நாடு எல்லை அப்படின்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வந்து எல்லைகள் கிடையாது அப்படின்றத முழுமையா நம்புறாங்க. அததான் வந்து நம்மளுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி தமிழகத்துல வந்து சிவனை வந்து போட்டுறோம். புரியுதுங்களா? அந்த கோட்பாடுல அவங்களும் லிங்க் ஆகுறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வக்ஃப் போர்டுல அதை சட்டமே திருத்தம் கொண்டு வருவேன் அப்படின்றான். அப்படி என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் ஆதரிக்குது. புரியுதுங்களா? ஆதரிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 400 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தஞ்சை சோழ கோயில் இருக்கு, தஞ்சை கோயில் 400 ஏக்கர். அந்த 400 ஏக்கர்ல பக்கத்துல வந்து வக்ஃப் போர்டு நினைச்சதுன்னா இதெல்லாம் எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டா அது அவங்க மொத்தமாவே அவங்களுக்கு போயிடும். அதுதான் சட்ட திருத்தமே. இப்போ ஒரு விவசாயி போயிட்டு தன்னோட மகளுக்கு வந்து அந்த தன்னோட இடத்தை விட்டு கல்யாணம் பண்ணணும்னு பாத்துருக்காரு தஞ்சை பகுதியில. ஆனா அதை விற்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. ஏங்க, இது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து தஞ்சை பெரியவர்களுக்கு சொந்தமானது. சோழ மன்னர்களாக இது பண்ணப்பட்டது. இதெல்லாம் வந்து இருக்கு. ஆகையினால இந்த இடம் வந்து இந்துக்களோட இடம். எப்படிங்க நீங்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்? இங்கதான் பிரச்சனையே தமிழகத்துல இருந்தா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. சரி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது இப்போ இருக்காங்க பாருங்க, இங்க தமிழகத்துல ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறவர், அதாவது பஞ்சமி நிலத்தினுடைய பிரச்சனையை இவங்களால வந்து டாக்குமெண்ட் என்னன்னு சொல்ல முடியல. அந்த பஞ்சமி நிலத்தினுடைய இடத்துலதான் இவங்க வந்து அந்த அவங்களுடைய நிறுவனங்களை வந்து நடத்தி கொண்டு வராங்க. அந்த நிறுவனத்தினோட டாக்குமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரிதான் அதாவது எங்க போனாலும் வந்து 40-50 வருஷத்துல நீங்க என்ன வேணா எப்படி வேணா மடைமாற்றம் பண்ணிக்கலாம். அபிடேவிட் தாக்கல் பண்ணா எலெக்ஷன்ல கார்த்திக் சிதம்பரம் 2009 அபிடேவிட் தாக்கல் பண்றாரு. இல்ல, இப்போ மோடி அவர்கள் பேசினதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? வக்ஃப் போர்டுல இருக்கிறவங்க வந்து எல்லா சொத்தும் அவங்களுக்கு சொல்றாங்க, அத மீன் பண்ணி தான் மோடி சொல்லிருக்காரு அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அததான் வக்ஃப் போர்டு நினைச்சா இந்தியா மொத்த இந்தியாவே எங்களுது தான் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிக்கலாம். அந்த மாதிரி சட்டத்தை அது எப்படி சார் காங்கிரஸ் வந்து அதை ஆதரிச்சு முழுமையா வந்து எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்தது போகதான் மிச்சம் இங்க இருக்கிற மக்களுக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பெரும்பான்மையா இந்துக்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து எப்படி காங்கிரஸ் ஒத்துக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒத்துக்கிட்டு தான் சார் இருக்கு. அது நிலுவை அந்த சென்டிமெண்டலா பேசி மக்கள் மத்தியில வந்து ரெண்டு சமூகத்தினருக்கு இடையே வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரியான டாக் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. இது வந்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ராஜ்யசபா அப்படி டைரக்டா சொல்லிருக்கலாம்ல. வக்ஃப் போர்டு இப்படி பண்றாங்க, அதனால நான் இப்படி மென்ஷன் பண்றேன்னு சொல்லாம நேரடியா காங்கிரஸ் மேல ஒரு பழியை சொல்லி போடுறது எப்படி பார்க்கிறது? ஆமா சார், காங்கிரஸ் தானே இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. சரி, நான் கேக்குறேன் இவர் சொல்றாங்கல்ல 30% வாக்குகள் இருக்கு, சிறுபான்மையினர் 30% இருக்காங்க இந்தியால. அதுல வந்து இஸ்லாமியர்கள் 15%, இவங்க ஒரு 10%, மற்ற இனத்தவர் ஒரு இதுக்கு பதில் சொல்லிருங்க. அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் அப்படின்னா அதை எதை மீன் பண்றாங்க? அதிக குழந்தை பெற்றவருக்கும் ஊடுருவல்னா இப்ப வந்து ஊடுருவி இருக்காங்க பாருங்க. இப்போ பங்களாதேஷ் பார்டர்ல இத்தனை வருஷ காலமா 2014 வரைக்கும் எல்லாருக்கும் நீங்க குடியுரிமையும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றீங்க, இப்படியும் பேசுறீங்க. அதுதான் சார். வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஓட்டு உரிமை யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து என்னுடைய வட சென்னை பகுதி, அதே மாதிரி திருவள்ளூர் பகுதியில நானே பர்சனலா ஃபீல்ட்ல அன்னைக்கு இருந்தேன். நீங்க வந்து எல்லா கட்சி காடு பாகுபாடு எல்லா ரோட்ல டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்காங்களே அந்த முகவர்கள், அந்த லிஸ்டிங்க பார்த்து சொல்லக்கூடியவங்க, அவங்க சொல்றதே வந்து ஒவ்வொரு டேபிள்லயும் வந்து 10 ஓட்டுல இருந்து 50 ஓட்டு வந்து டெலீட் ஆயிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் பார்டர் இருங்க, நான் பாயிண்ட சொல்லிடுறேன். பங்களாதேஷ் பார்டரை கடந்து ஒவ்வொரு வருஷமும் ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் பண்ணிருக்காரு 90கள்ல
பார்டரை திறந்து விடுங்க, அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் மியான்மர்ல பார்டரை திறந்து விடுங்க, வெளியில பர்மா மயன்மார்ல இருந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் வந்து ஊடுருவல்காரர்கள். அததான் வந்து பாரத பிரதமர் வந்து சொல்றாரு, ஊடுருவுறாங்க. ஊடுருவி பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் வந்து ஊடுருவி இவங்கெல்லாம் வந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை வேணும்னு சொல்லி பொய்யான இதை வந்து நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க.